இந்த வாழ்க்கை தரம், வாழ்வின் தரம், இந்த இரண்டில் நாம் வாழ்க்கை தரத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கை தரத்தில் நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளுதல், நாம் போடக்கூடிய உடை, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் இருக்கக்கூடிய வீடு, நாம் போகக்கூடிய கார், நம்முடைய அந்தஸ்து, பொருள், எல்லாத்தையும் புகழ், அதிகாரத்தை பற்றி ஒரு வாழ்க்கையில தான் 99% மக்கள் முண்டியடித்து கொண்டு போராடுகிறார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் பல காணொளிகளில் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் இங்கு வந்திருப்பதால் தப்பித்து ஓடிவிட முடியாது. இங்கு தான் இருந்தாக வேண்டும். இந்த பூமி பந்தியில் தான் நாம் இருந்தாகணும். நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக முழு ஈடுபாட்டோட வாழ வேண்டும் என்று பல இடங்களிலும் நாம் திரும்ப பதிவு செய்கிறோம். ஏனென்றால் இந்த பூமியில் நாம் இருப்பது நிலையானது அல்ல. நாம் நிறைய கருத்துக்களை கொண்டிருப்பதும், தான் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு ஆணவத்தில் இருப்பதும், நான் ஒரு அரசு அதிகாரி, நான் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், நான் அதிகமான பணத்தை வைத்திருக்கிறேன், நான் புகழ் மிக்கவன், நான் விளையாட்டு வீரன், சினிமாவில் நான் பெரிய ஆளு, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்ற வெறுமன கருத்துக்களை சுமந்து கொண்டு அந்த கருத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் ஓடி உழைத்து ஒன்றுமில்லாமல் இறந்து மடிவதை காட்டிலும் எந்த அடையாளங்களும் இன்றி சில உயிர்கள் முழுமையாக வாழ்கின்றன. இந்த வாழ்க்கை தரம், வாழ்வின் தரம், இந்த இரண்டில் நாம் வாழ்க்கை தரத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கை தரத்தில் நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளுதல், நாம் போடக்கூடிய உடை, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் இருக்கக்கூடிய வீடு, நாம் போகக்கூடிய கார், நம்முடைய அந்தஸ்து, பொருள், எல்லாத்தையும் புகழ், அதிகாரத்தை பற்றி ஒரு வாழ்க்கையில தான் 99% மக்கள் முண்டியடித்து கொண்டு போராடுகிறார்கள். வாழ்வின் தரம் என்பது நம்முடைய உள்ளம் ஆனந்தமாக இருப்பது, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே தன்மையில் இருப்பது. இது ஒரு வகையான உழைப்பற்ற தன்மை அல்ல. இந்த நிலையை பெறுவதற்கு நீங்கள் இந்த உலகாய வாழ்க்கை தரத்திற்கு உழைக்கக்கூடிய உழைப்பை காட்டிலும் அதிகமான எஃபோர்ட் இதுக்கு போடணும். உள்ள சமநிலை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நாம் இந்த உள்ள சமநிலையை பெற வேண்டும். அப்போ இந்த உலகியல்ல நாம் எதை என்னவாக இருக்கிறோம், இந்த உலகியலை முழுமையாக நாம் கையாளும் போது, நாம் இந்த உலகியலை குறித்து தெளிவான ஒரு அறிவை பெறும்போது நமக்கு புரியும், உண்மையிலே எவ்ரிதிங் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை, செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இங்க வந்திருக்கோம். வந்திருப்பதால் நாம் முழு நிறைவோடு வாழ வேண்டும். அந்த முழு நிறைவோடு வாழ்வதற்கு நமக்கு தேவை முழு பக்குவமான மனநிலை, மனதில் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம், மனப்பதட்டம், பயமில்லாத மனநிலை. ஒரு மனப்பதட்டமும் பயமும் இல்லாத மனநிலையே ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. ஒரு முழுமையான மனிதன் முழு பிரஞையோடு இருக்கின்றான். ஒரு முழுமையான மனிதன் தன்னுடைய உடல், மனம் ஆகியவற்றில் விழிப்போடு இருக்கின்றான். தன்னுடைய நடை உடை பாவனைகளில் விழிப்புணர்வோடு இருக்கிறான். அவன் எந்த செயலை செய்தாலும் செயல் கூட்டல் அவேர்னஸ் அப்படிங்கிறதா இருக்கும் அவனுக்கு. எதை சொன்னாலும் அவன் விழிப்புணர்வோடு சொல்லுகிறான். எதை செய்தாலும் முழு பிரங்கையோடு விழிப்புணர்வோடு செய்கிறான். அவன் நடந்தாலும் உறங்கினாலும் என்ன செய்தாலும் முழு பிரங்கையோடு இருக்கின்றான். முழு விழிப்புணர்வோடு ஒரு மனிதன் யாவற்றையும் ஆற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை பெறுவானால் அவன்தான் முழு மனிதன், அவன்தான் முழுமையாக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றான். நான் ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சிந்தித்து கொண்டு தற்போது செய்யக்கூடிய வேலைகளில் முழு ஈடுபாடு இல்லாமல், பிரங்கை இல்லாமல் செய்யக்கூடியது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும். ஆகவே நாம் இப்போது முழு நிறைவுடன், முழு கவனத்துடன், நிறை மனதுடன் நாம் ஒவ்வொன்றையும் அணுகும் போது அதற்கான சாத்தியம் வேறு ஒரு பரிமாணத்தில் நமக்கான ஒரு மாற்றத்தை தரும். ஆகவே ஒரு முழு மனிதன் முழு பிரங்கையோடு யாவற்றையும் ஆற்றும் பழக்கம் தியானத்தின் மூலமாகவே கிடைக்கிறது. ஆகவே ஆழ்ந்த தியானம் ஒரு மனிதனை நிறை மனிதனாக, முழு மனிதனாக, முழுமையாக வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை கொடுக்க வல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.